குருப்யோ நமஹா. 15வது செஷன் சந்தியாவந்தனத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷனில் சமஷ்டி அபிவாதனம் பார்க்கலாம், அப்புறம் திக் தேவதா வந்தனம் இது ரெண்டையும் பார்க்கலாம். ஸோ காலையில் பண்ணுற போதுனாக்க முதல்ல காலையில் கிழக்க பார்த்து தானே பண்ணுவோம். காலையில் கிழக்க பார்த்து பண்ணுவோம். மத்தியானம் 12 மணிக்கு முன்னால் பண்ணால் கிழக்க பார்த்து பண்ணுவோம். 12 மணிக்கு அப்புறம் பண்ணால் வடக்க பார்த்து பண்ணுவோம். சாயங்காலம் மேற்க பார்த்தோ அல்லது வடக்க பார்த்தோ பண்ணுவோம். எங்கே பார்க்குறோமோ முதல்ல எந்தெந்த டயத்துக்கு எப்போ பார்க்குறோமோ அந்த திசையிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ காலையில் கிழக்க பார்க்கணும், கிழக்கு பார்த்த திசையை நின்றுண்டு சந்தியாயை நமஹா, அப்புறம் கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிவிட்டு தெற்க பார்த்துட்டு சாவித்ரியை நமஹா, அப்புறம் திரும்ப கிளாக் வைஸாக போய்ட்டு மேற்க பார்த்துட்டு காயத்ரியை நமஹா, அப்புறம் கிளாக் வைஸாக போய்ட்டு வடக்க பார்த்துட்டு சரஸ்வதியை நமஹா, அப்புறம் திரும்ப கிளாக் வைஸாக கிழக்குக்கே வந்துடணும். காலையில் சர்வாபியோ தேவதாபியோ நமஹா. இப்போது புரிஞ்சுட்டே நினைக்கிறேன். எந்த திசையிலேருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கே தான் முதல்ல சந்தியாய ஆரம்பிக்கணும். அப்புறம் கிளாக் வைஸாக ஒவ்வொரு திசையாக மாற்றிட்டு சாவித்ரியை நம்ம, காயத்ரி நம்ம, சரஸ்வதி திரும்ப திரும்ப நம்ம எந்த திசையில் ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டு சர்வாபியோ தேவதாபியோ நமஹா சொல்லணும். அப்போ சந்தியா தேவிக்கு நமஸ்காரம், சாவித்ரி தேவிக்கு நமஸ்காரம், காயத்ரி தேவிக்கு நமஸ்காரம், சரஸ்வதி தேவிக்கு நமகம், எல்லா தேவதைகளுக்கும் நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், திரும்ப நம்ம எந்த திசையில் ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம். அப்புறம் காமோ கார்ஷீன மன்யூர கார்ஷீன நமோ நமஹா அப்படின்னு சொல்லணும். அப்போ காமோ கார்ஷீனுக்கு என்ன அர்த்தம், காமக இதை அன்வயம் பண்ண அப்படி இருக்கும். பிரிச்சோம்னா சொல்லுவோம், காமக அகார்ஷித்து மன்யுகு அகார்ஷித்து நமோ நமஹா. காமகன காபதேவத் தான் எல்லாத்தையும் பண்ணினான், எல்லா பாவத்தையும் செய்தான், நான் பண்ணலை. அதே மாதிரி மன்யு கோபத்தில் அபிமானம் வைத்திருக்கும் தேவதன் தான் எல்லா காரியமும் பண்ணால், நான் பண்ணலை. அதனால் அந்த பாவங்களை அழிவதற்காக தேவதைகளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், நமோ நமகான்னு. இப்போ காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக மகாஷனோ மகாபாப்மா வித்தி ஏனம் இக வரினம். கோவந்தான் காமம், காமகேஷ குரோதயேஷ. இந்த டிசையர் தான் என்ன ஆகுது, ஆங்கராக ஆகுது. டிசையர் அந்த விருப்பம் தடைப்பட்டுருதுன்னா உடனே கோபமாகிடுது. சின்னவாளாக நம்மளுக்கு கீழக்குள்ளே கண்ட்ரோல்குள்ளே இருந்தால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், திட்டுவோம், கிட்டுவோம். ஆனால் நம்மளை விட பெரியவாளாக இருந்தால் அத்தாரிட்டியில் பாஸெல்லாம் இருந்ததுன்னா கோபம் வரும், ஆனால் மனசுக்குள்ளே வச்சுப்போம். அது என்ன ஆகுன்னா, இங்கே கீதையில் பகவத்கீதையில் சாப்டர் 337 வர்சஸில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப பெரிய பாபம், எல்லாத்தையும் புசிச்சு சாப்பிட்ரும், அது புரிஞ்சுக்கோ, அது உன்னோட எனிமின்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறார். அப்புறம் அபிவாதனம் பண்ணணும். அபிவாதனம் பண்ணும்போது 2 காலங்களையும் இப்படி தொட்டுண்டு, ஓகே, இது பெரியவாளுக்கு பண்ணும்போது பண்ணுவோம். இங்கே காயத்ரி தேவிக்கு நம்ம பண்ண போகிறோம். அபிவாதையே பார்கவ சாவன ஆப்னவான ஔர்வ ஜாமதக்னிய பஞ்சார்ஷேய பிரவரான்வித ஸ்ரீவஸ்தகோத்திரக ஆபசம்பசூத்திரக யஜுஷாக்காத்யாயி ஸ்ரீ ராமசுப்ரமணிய சர்மா நாம அகம் அஸ்மி போஹோ அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணணும். இங்கே காயத்ரி தேவிக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். ஓகே. அப்போது இங்கே என்ன அர்த்தம், போஹோன்னா என்ன அர்த்தம், எல்லா தேவதைகளும் சொரூபமாக விளங்கும் காயத்ரி தேவியே. போஹோங்கிறது ஒருவரை கூப்பிடுறதுக்காக வேண்டி, ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுறதுக்கு வேண்டி ஒரு வேர்டு அது. அப்போ இங்கே என்ன சொல்கிறோம், அபிவாதனம் பண்ணல, அபிவாதியன நான் வணங்குகிறேன். 5 ரிஷிகள் எனக்கு 5 ரிஷிகள், அதுதான் பஞ்சார்ஷேயன்னு சொல்கிறோம் இல்லையா. உங்களுக்கு எவ்வளோ 3 ரிஷிகளோ என்ன ரிஷிகளோ உங்களோட தக்கன அதுக்கு பண்ணுங்க. பிரபரான்வித்தன்னா என்ன, எல்லாம் அந்த லீனியேஜ் கரெக்டாக சீக்வன்ஸாக வருது இல்லையா, அந்த சீக்வன்ஸில் உள்ள அந்த 5 ரிஷிகளும். அப்புறம் சீவஸ்த கோத்திரம், என்னோட கோத்திரம் சீவஸ்த கோத்திரம், உங்களோட கோத்திரம் என்னதோ அதில் பிறந்தவனும். ஆபசம்ப சூத்திரம், ஆபசந்திர சூத்திரத்தின்படி கர்மாவை அனுஷ்டானம் செய்பவனும். உங்களோட சூத்திரத்தை மாற்றுக்கணுங்க. யஜுஷாக்கா அத்தியாயி, எஜுர்வேதத்தை அத்தியனம் செய்பவனும். நீங்கள் உங்களுடைய என்ன ஷாக்காவோ அதை இங்கே போட்டுக்கணும். ஸ்ரீ ராமசுப்ரமணிய சர்மா நாம, ஸ்ரீ ராமசுப்ரமணியன் என்ற பெயரை உடையவனுமான நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கணும். அகம் அஸ்மி நான், அபிவாதையே வணங்குகிறேன், பணிவுடன் வணங்குகிறேன் அப்படி சொல்லிட்டு அபிவாதனம் பண்ணணும். ஓகே.
ஸோ எல்லாம் இதே மாதிரி தான் எல்லா திசையும் காலையில் எப்படி கிழக்க பார்த்து பண்ணுறது. அப்புறம் இதுக்கப்புறம் திக் தேவதா வந்தனம், எல்லா தேவதைகளுக்கும் நம்ம வந்து வந்தனம் பண்ண போகிறோம். அப்புறம் பிராச்சை திசேயே நமஹா, கிழக்கு தேவதைக்கு நமஸ்காரம், கிழக்க பார்த்து சொல்லணும். உடனே ஒரு கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு தெற்கு தேவதை, இது எப்போ இருந்தாலும் பிராச்சைனாக்க எப்போ பண்ணாலும் கிழக்கு தான், காலையில் பண்ணாலும் சரி இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். பிராச்சை திசேயே நமஹா. அப்புறம் கிளாக் வைஸ் தட்சிணாயே திசேயே நமஹா, பிரதீச்சை திசேயே நமஹா, உதீச்சை திசேயே நமஹா. இதுக்கெல்லாம் அர்த்தமும் சொல்லிகிட்டே வந்துட்டுமா. பிராச்சை திசையே நமகா, கிழக்கு திசை தேவனுக்கு நமஸ்காரம். தட்சிணாயை திசையே நமகா, தெற்கு திசையின் தேவதைக்கு நமஸ்காரம். பிரதீச்சை திசையே நமகா, மேற்கு திசையின் தேவதைக்கு நமஸ்காரம். உதீச்சை திசையே நமகா, வடக்கு திக்கின் தேவதைக்கு நமகா. ஊர்த்வாய நமகா, மேல உள்ள தேவதைக்கு வணக்கம். அதராய நமகா, கீழுள்ள தேவதைக்கு நமகம். அந்தரிக்ஷாய நமகா, அந்தரிக்ஷாய நமகன இடையில உள்ள தேவதைக்கு வணக்கம். அப்புறம் பூமியை நமகா, கீழ் உள்ளது பூமாதேவிக்கு நமஸ்காரம். பிரம்மணே நமகா, பிரம்மாவுக்கு நமஸ்காரம். விஷ்ணவே நமகா, கீழே நமனம். அப்புறம் மிருத்தவே நமகான்னு தெற்க பார்த்து, யமனோட காடு இல்லையா, மிருத்தவே நமகா அப்படி சொல்லிட்டு பண்ணணும். இதோட முடிச்சுடணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி வந்து 3 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து சமஷ்டி அபிவாதனம் பார்த்துருக்கோம், 2வது அபிவாதனம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம வந்து திக் தேவதா வந்தனம் பார்த்துருக்கோம். இன்னொரு மந்திரத்தை சொல்லட்டுமா? சமஷ்டி அபிவாதனம். சந்தியாயை நமஹா, சாவித்ரியை நமஹா, காயத்ரியை நமஹா, சரஸ்வத்யை நமஹா, சர்வாபியோ தேவதாபியோ நமோ நமஹா. காமோ கார்ஷீன் மன்னூர கார்ஷீன் நமோ நமஹா. அபிவாதனம். அபிவாதையே பார்கவ சாவன ஆப்னவான ஔரவ ஜாமதக்னிய பஞ்சார்ஷேய பிரபரான்வித சீவஸ்தகோத்திரக ஆபஸ்தம்பசூத்திரக யஜுஷாக்கா அத்தியாயி ஸ்ரீராமசுப்ரமணிய சர்மா நாமஹம் அஸ்மிபோஹோ. அப்புறம் நமஸ்காரம் பண்ணிக்கணும். திக் தேவதா வந்தனம். பிராச்சை திசே நமஹா, दक्षिणायै दिशे नमः, प्रदीचै दिशे नमः, उदीचै दिशे नमः, ऊर्ध्वाय नमः, अधराय नमः, अन्तरिक्षाय नमः, भूम्यै नमः, ब्रह्मणे नमः, विष्णवे नमः, மிருத்வே நமஹ அப்படின்னு நம்ம வந்து மிருத்வே நம்ம தெற்க பார்த்துட்டு இப்போ அடுத்தாப்பில் வர்றது யம வந்தனா அது கரெக்டாக அங்கே ரெடியாக இருப்போம். ஸோ அடுத்த செஷன் 16 16 வந்து யம வந்தனத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.